டாக்டர் கலைஞர் அவருடைய 100 விழா நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. அந்த நிறைவு விழாவை ஒட்டி தமிழ்நாடு அரசுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சென்னை மாவட்ட செயலாளருமாக இருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு அவர்கள் காலம் உள்ளவரை கலைஞர் நவீன தமிழகத்தின் சிற்பிக்கு நவீன கண்காட்சியம் என்கிற ஒரு வரலாற்று பெட்டகத்தை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த வரலாற்று பெட்டகத்தை கலைஞர் அவர்கள் பிறந்த பிறப்பிலிருந்து அவருடைய மறைந்தது வரை தமிழகத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் தமிழகத்திலே ஆற்றிய அரிய பணி, இந்திய அரசியலிலே அவர் எப்படி முத்திரை பதித்தார், திரையுலகத்திலே என்னென்ன சாதனைகளை படைத்தார், ஆட்சியிலே என்னென்ன சாதனைகளை படைத்தார் என்கிற எல்லா விவரங்களையும் கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று பெட்டகமாக இந்த நவீன காட்சியகம் அமைந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கலைஞருடைய இந்த நவீன காட்சியகம் என்பது ஆவணப்படுத்தப்படுகிற போது, இன்னும் சில நாட்கள் இந்த காட்சியகம் திறந்திருந்தாலும் இதை முழுமையாக ஆவணப்படுத்தி வெளியிடுகிற போது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்திலேயே கலைஞருடைய 100 ஆண்டு வாழ்க்கையை பார்க்கிற எவரும் அறிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல பெட்டகமாக இந்த வரலாற்று பெட்டகம் அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் மாண்புமிகு அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த முறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதே போல ஒரு கண்காட்சியகத்தை அமைத்து ஒரு நல்ல ஒரு வரலாற்று சாதனை படைத்தார். இந்த முறை டாக்டர் கலைஞருடைய 100 விழாவுக்கு இந்த நவீன காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தால் அது சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டுகிற ஒரு செயல் வீரராக சேகர் பாபு அவர்கள் திகழ்வார் என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த நவீன காட்சியகம் ஒரு வரலாற்று பெட்டகமாக இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்குமே இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கலைஞருடைய சாதனைகளை பேசுகிற ஒரு பெட்டகமாக இது அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பாராட்ட விரும்புகிறேன். நாளை மறுதினம் நடைபெற இருக்கிற 7 கட்ட தேர்தல் வாக்குறுதி தேர்தல் பணிகள்லாம் முடிந்து வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியிட இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு எக்ஸிட் போல் என்கிற முறையில் பலவிதமான திருப்பு வேலைகளை செய்தாலும் கூட அவைகளையெல்லாம் தவிடுபடியாக்கி நிச்சயமாக இந்தியாவிலே இந்தியா கூட்டணி ஆட்சி பெறுகிற ஒரு நல்ல சூழ்நிலை என்பது உருவாகிற நிலைமை என்பது இருக்கிறது. எதையாவது செய்து எதையாவது திரித்து மக்களை குழப்புவதிலே கைகேர்ந்தவர்கள் இன்றைக்கு மீடியா மற்றும் ஊடகங்களை பயன்படுத்தி தவறான திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இன்னொன்று, அப்படி திசை திருப்புகிற அவர்கள் கூட தமிழ்நாட்டிலே அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற செய்தியை சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே ஒரு மகத்தான வெடி நாம் பெறப்போகிறோம். அதன் மூலம் இந்தியாவிலேயும் ஒரு மகத்தான வெற்றி பெற்று மோடியினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து இந்தியா கூட்டணி என்கிற ஆட்சி அரங்கேறுகிற நாள் 4ஆம் தேதி வர இருக்கிறது. டாக்டர் கலைஞருடைய 100 முடிகிற அந்த மறுநாள் ஒரு மாற்றத்துக்கான இந்தியா உருவாகிற நாளாக அமைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.